பாத்தீங்களா எங்க ஜூலை சுனாமிய அவங்க மீண்டும் ஒரு கையெட்டு. ஜூன் போனா ஜூலை காற்றுன்னு ஏன் சொல்றாங்கன்னு தெரியுமா? இல்லையே. ஜூன் போனா ஆடி காத்து வரும்ல, அதுதான் ஜூலை காற்றுன்னு சொல்றாங்க. ஓ, அதுக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கம் கூட இருக்கா? சரி, இப்போது அடுத்த அங்கத்துக்கு போலாமா? போலாமே. இப்பொழுது எங்கள் பள்ளி இந்திய பண்பாட்டு மன்ற விளம்பர செயலாளர் திரு ஸ்ரீராம் அவர்கள் நன்றி உரை ஆற்றுவார். Now Jurong Junior College Indian Cultural Society Secretary Mr. Sriram will present his word of thanks. அனைவருக்கும் வணக்கம். இது நன்றி நவிலும் நேரம். முதலில் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் வளர்த்தமிழ் இயக்க தலைவர் திரு வி.பி. ஜோதி அவர்களுக்கும், எங்கள் கல்லூரி துணை முதல்வர் திரு தோவிங் அவர்களுக்கும், நாங்கள் நடத்திய ஒரு பக்க சிறுகதை போட்டிக்கு நடுவராக வந்த திரு ரே பாண்டியன் அவர்களுக்கும், படக்கவிதை போட்டிக்கு நடுவராக வந்த திரு சினிகாணி இளங்கோ அவர்களுக்கும், சிறப்பு கௌரவிப்பு பெற்ற எங்கள் கல்லூரியின் முன்னாள் மாணவர்களான சந்திரசேகர், கார்த்திகாணி ஆகியோருக்கும், சிறப்பு தோற்றம் தந்து நம்மை எல்லாம் மகிழ் வைத்த சிங்கை சிவாஜி மற்றும் திருமதி ராஜேஸ்வரி அவர்களுக்கும், எங்கள் கல்லூரி ஒளி ஏவக் குரு மற்றும் அதன் ஆசிரியர் ஆலோசகர் டேனியல் மற்றும் திரு ஹலிஃபி அவர்களுக்கும், எங்கள் பாடல்களுக்கு இசையமைத்து தந்த திரு ராதா அவர்களுக்கும், நடனத்துக்கு உதவிக்கரம் நீட்டிய குமாரி மேரியன் மற்றும் திரு ஜெகா அவர்களுக்கும், நாடக உதவி செய்த திரு சவுந்தரராஜன் அவர்களுக்கும், நாங்கள் நடத்திய போட்டிகளில் ஆர்வமாக பங்கு பெற்ற மற்ற கல்லூரி நண்பர்களுக்கும், அவர்களை சிறப்பாக தயாரித்து அனுப்பிய ஆசிரியர்களுக்கும், இந்நிகழ்ச்சி இனிதே நடைபெற உதவிய எங்கள் மன்ற ஆலோசகர் திரு ஜெகதீசன் அவர்களுக்கும், பல வகையிலும் உதவிக்கரம் நீட்டிய திரு சுபாஷ் மற்றும் குமாரி யமுனா அவர்களுக்கும், JJICS உறுப்பினர்களுக்கும், எங்கள் ஆதரவாளர் கேஷரினா கரி, குளோபல் சக்ரா கார்ப்பரேஷன், செயின்வாட் இன்ஜினியரிங் மற்றும் திரு சந்திரசேகர் அவர்களுக்கும் எங்களது கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. வாழ்வுடன் நன்றி திரு ஸ்ரீராம். இப்பொழுது தற்காலிகமாக வேலை பெற்றுக் கொள்கிறோம் ரேவதி. இனி பிரைஸ் பிரசன்டேஷன், அதாவது பரிசளிப்பு அங்கத்தை வழிநடத்த வருகிறார்கள் விஸ்வா மற்றும் அன்று. வழங்கப்பட்ட நடனம் மற்றும் நாடகங்களுக்கு உதவி அளித்தவர்களுக்கும் இணை வாசனை வழங்குவார். We call upon our Vice Principal Mr. Toh on stage to give away the mementos to the judges, guest performers, and to those who have contributed to ICS in one way or another. Mr. Toh, please. போட்டிக்கு நீதிபதியாக இருந்த திரு ரே பாண்டியன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படும். அடுத்து இன்றைய சிறப்பு கலைஞர் நமது சிங்கப்பூர் சிவாஜி திரு அசோகன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படும். அடுத்து நமது சிங்கப்பூர் சரோஜா அவர்கள் ராஜேஸ்வரி, திருமதி ராஜேஸ்வரிக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படும்.
அடுத்து சரோஜா தேவி அவர்கள். நம் வானவில் 2007 நிகழ்ச்சிக்கு நடன அமைப்பாளராக இருந்த குமாரி மரியன் அவர்கள். அடுத்ததாக நாடக அமைப்பாளராக இருந்த திரு சௌந்தரராஜன் அவர்கள். இன்னும் கொஞ்சம் சத்தம் போனா நினைக்கிறேன். இறுதியாக மற்றொரு நடன அமைப்பாளராக இருந்த திரு ஜெகதீஷ் அவர்கள். அவருக்கு ஒரு பெரிய கைதட்டு. இப்பொழுது எங்கள் ஜுராங் தொடக்க கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடந்த படக்கவிதை போட்டிக்கான பரிசுகள். இரண்டாவது ஊக்க பரிசை பெறுபவர் ஜெகன். அடுத்த ஊக்க பரிசை பெறுபவர் வைஷ்ணவி. மூன்றாவது பரிசை பெறுபவர் ராமியா. இரண்டாவது பரிசை பெறுபவர் கணேசன். படக்கவிதைக்கான எஸ் விஸ்வநாத் அவர் எஸ் போட்டு கூட சொன்னாரு. அவர் அவங்க அப்பா வந்து சந்தோஷப்படுவாரு. அடுத்தது ஒரு பக்க சிறுகதை போட்டிக்கான பரிசுகள். முதலாம் ஊக்க பரிசை பெறுபவர் கார்த்திக். இரண்டாம் ஊக்க பரிசை பெறுபவர் துர்கா தேவி. மூன்றாவது பரிசை பெறுபவர் அன்று. இரண்டாம் பரிசை பெறுபவர் அல்தா. இந்த போட்டியின் முதல் பரிசை பெறுபவர் ரேவதி சுப்பிரமணியம். அடுத்து பொது அறிவு முதல் போட்டிக்கான பரிசுகள். இரண்டாவது ஊக்க பரிசை பெறுபவர் திரு எஸ் கணேஷ். அடுத்த ஊக்க பரிசை பெறுபவர் எஸ் தர்ஷினி. மணிக்கம் எம் தர்ஷினி. மூன்றாம் பரிசை பெறுபவர் ஆர் ரேவதி. இரண்டாவது பரிசை பெறுபவர் ஜெகன். புதிர் போட்டிக்கான முதல் பரிசை பெறுபவர் சக்திகுமார். Thank you, Zato, for giving away the prizes. நன்றி திரு அவர்களே. Now